ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சூப்பராகிட்டு சாம்பார் பண்ண போகிறேங்க. சிறுகிழங்கு போட்டு சாம்பார் பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சிறுகிழங்கு சாம்பாருங்க. கருணக்கிழங்குலேயும் சாம்பார் வைக்கலாம், சிறுகிழங்குலேயும் சாம்பார் வைக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த தோலை நம்ம உரித்து எடுக்கணுங்க. சிலவங்க அவிச்சி உரிப்பாங்க. அந்த மாதிரி உரிச்சிங்கன்னா ஒரு மாதிரி மண் வாசனை அடிக்குங்க. நம்ம உரிச்சிட்டு அவிச்சோம்னா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நம்ம உரித்து எடுத்துக்கலாம். தண்ணியில் போட்டு கிழக்கம் இதாக இருக்கு பாருங்க. தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற போடவும் செய்யலாம், இல்லை துணியில் சாக்கில் கட்டி அடிக்கலாம். அடித்தாலும் வந்துடும். ரேஸாக தான் இருக்கும், மேட்டாலாம் தோல் இருக்குங்க. நம்ம அப்படி ரேஸாக உரித்தோம்னா வந்துடும். ரொம்ப கஷ்டமாக கிடையாது. இன்னும் கொஞ்சம் டைம் பிடிக்கும், அவ்வளோதான். மற்ற காய்கறி இது மாதிரி கட் பண்ணி போட முடியாது. தோலை சீவிட்டு அப்புறம் மட்டும் நம்ம கட் பண்ணி போடணும். என் ஃப்ரெண்டு தான் வயாமல் கருணக்கிழங்கு சாம்பார் வைப்பாங்க. அது வந்து அந்த மாதிரி உரிச்சுக்கணுங்க. தண்ணியில் போட்டுடணும். உடனே நல்லா கருத்து போகும். ஐயோ ஊர் இதை போட்டு குழம்பு வைக்கிங்களே அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் நீங்கள் வச்சு பாருங்கள், அது ஊறாது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு நான் ஒரு நாள் வச்சேன், நல்லா இருந்துச்சு. இப்போ நான் எப்போ கருணக்கிழங்கு சீசன் வந்தாலும் சரி சாம்பார் வச்சுருவாங்க. அதுமாரி சிறுகிழங்கும் சாம்பார் வச்சதே கிடையாது. என் ஃப்ரெண்டு தான் சொன்னாங்க சிறுகிழங்குலையும் சாம்பார் பண்ணலான்னு. இன்றைக்கி ட்ரை பண்ணிட்டு சாப்பிட்டு உங்களுக்கு சொல்லுதேன். நீங்களும் அது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி எல்லா கிழங்கையும் உரித்து எடுத்துக்கலாங்க. உரித்து எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் உரித்து எடுத்து கையை விட்டு நல்லா கசக்கி எடுத்தோம்னா ஒன்றும் இல்லாமல் போயிடுங்க. இந்த மாதிரி உரிச்சிக்கலாம் எல்லாத்தையும். சிறுகிழங்கு சாம்பார் வைக்கிறதுக்கு பருப்பு எடுத்துக்கலாங்க. துவரம் பருப்பில் தான் வைக்க போகிறேன். ஒரு 100 கிராம் பருப்பு எடுத்துருங்க. நல்லா கழுவி எடுத்துக்கலாம். பருப்பை கழுவி எடுத்தாச்சுங்க. அடுப்பில் வச்சுக்கலாம். சிலிண்டர் காலியாகிடுச்சு, அதனால் கரண்ட் அடுப்பில் வச்சுருக்கேன். குக் பண்ணியிருக்குங்க, எனக்கு வரல. அடுப்பை ஆன் பண்ணியாச்சு. இப்போ கிழங்கு நல்லா கழுவி எடுத்தாச்சுங்க. இந்த மாதிரி கழுவி எடுத்தாச்சு. நம்ம பொரியல் பண்ணணும்னா சின்னதாக கட் பண்ணி போடணும். நம்ம சாம்பார்னோன்னா நம்ம 2ஆக கட் பண்ணி போடலாங்க. பொடிசாக கட் பண்ணாக்கா குறன்னு கிடக்கும். இது நம்ம உருளைக்கிழங்கு கட் பண்ணும் பாருங்க, அந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி போட்டுக்கலாம். நானும் இது ஃபஸ்ட் டைம் தான் பண்ணுதேன். ஃப்ரெண்டு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு வைக்கிறேன். வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். நீங்களும் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு அப்புறமா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உருளைக்கிழங்குக்கு பதில் நம்ம சிறுகிழங்கு போட்டு வைக்கோங்க, அவ்வளோதான். தக்காளி ஒரு தக்காளி 2 தக்காளி பண்ணால் கொஞ்சோண்டு வைக்கனால ஒரு தக்காளி போட்டிருக்கேன். இங்கே அதிகமாக இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு வெங்காயம் கட் பண்ணி போட்டுருவோங்க. சின்ன வெங்காயம் போடலாம், பெரிய வெங்காயம் போடலாம். சும்மா நீட்டாக சைஸில் கட் பண்ணி போட்டுக்கோங்க. எல்லாம் கட் பண்ணி போட்டாச்சு. இப்போ மஞ்சள் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், ரொம்ப பெருங்காயத்தூளுங்க. தண்ணி கொஞ்சம் காணாது, கொஞ்சம் ஆட் பண்ணிடுங்க. மூடி வச்சுக்கலாம். ஒரு 4 விசில் விடட்டுங்க, நம்ம இறக்கிக்கலாம். சாம்பாருக்கு
தேங்காய் அரைச்சி ஊற்றலாங்க. கொஞ்சோண்டு சாம்பார் பொடியும் போடணும், தேங்காயும் அரைச்சி ஊற்றணும். தேங்காய் வந்து கட் பண்ணியாச்சுங்க, இந்த அளவுக்கு போதும். ரெண்டு துண்டு தேங்காய் இருக்குங்க, இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது ஒரு மிக்ஸி சாரில் நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். கொஞ்சம் தேங்காய் அரைச்சி விட்டு கொஞ்சம் சாம்பார் பொடியும் போடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் போட்டாச்சு. இப்போ சின்ன வெங்காயம், ஒரு 5-6 வெங்காயங்க, பூண்டு ஒரு 4 பல்லு பூண்டு, அப்புறமா ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், மஞ்சள் தூள் கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. பருப்பில் போட்டிருக்கோம், இருந்தாலும் கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. அப்புறமா வரமிளகாய் தூளுங்க. இவ்வளோதான் சாம்பாருக்குள்ள மசாலா. இதை அரைச்சி எடுத்துக்கலாம். சிறுகிழங்கும் பருப்பும் நல்லா அவிஞ்சிருச்சுங்க. மசாலா வந்து நம்ம அரைச்சி ஊற்றிக்கலாம். கொஞ்சோண்டு தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். சிறுகிழங்கு நல்லா அவிஞ்சிருச்சுங்க. மசாலாவை ஆட் பண்ணியாச்சு. மிக்ஸி சாரில் கொஞ்சோண்டு தண்ணி விட்டு நம்ம அலசி ஊற்றிக்கலாம். புளி கரைசல் ஊற்றிடலாம். சாம்பாருக்கு வந்து புளி கம்மியாக கரைங்க, ரொம்ப கரைக்காதீங்க. புளி கரைச்சி ஊற்றியாச்சு. சாம்பார் பொடிங்க, சாம்பார் பொடி 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. குழம்புக்கு வந்து உப்பு போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு போட்டாச்சு. சாம்பார் வந்து கொஞ்சம் திக்காக வைக்கணும், ரொம்ப தண்ணியாக வைக்கக்கூடாது. அடுப்பை ஆன் பண்ணிடலாம். அடுப்பை ஆன் பண்ணியாச்சு. குழம்பு கொதிக்கட்டும், நம்ம தாளசம் பண்ணிடலாம். மல்லித்தலை ஆட் பண்ணணுங்க, மல்லித்தலை கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம். கொதிக்கும் போது கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணுங்க, சாம்பார் வந்து நல்லா மணமாக இருக்கும். உப்பு காணுமான்னு பார்த்துக்கலாம். கரெக்டாக இருக்குங்க. குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. சிறுகிழங்கு குழம்பு வந்து தைரியமாக வச்சு சாப்பிடுங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வச்சுருக்கேன், அதனால் ட்ரை பண்ணியாச்சு. நீங்களும் வச்சு சாப்பிடுங்க. கொதிக்கட்டும், தாளசம் பண்ணிக்கலாம். சிறுகிழங்கு சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சுங்க. சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ தாளசம் பண்ணிக்கலாம். கிழங்கு உடையிலங்க, அப்படி முழுசு முழுசாக கிடக்கு. இது ஒரு தாளசம் பண்ணிக்கலாம். குழம்பு வச்சுட்டு தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கலாம். தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கடுகு ஆட் பண்ணிக்கலாம்.
சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். தாளிக்கிறதுலாம் சின்ன வெங்காயம் போட்டு தாளிக்க நல்லா மணமாக இருக்கும். கருவேப்பிலை ஆட் பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க. சூப்பராட்டு தாளிச்சாச்சுங்க. எம்மி எம்மி சாம்பார் ரெடிங்க. சிறுகிழங்கு சாம்பார் ரெடி. எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. சாம்பார் வந்து சாம்பார் ரெடிங்க. சாப்பிட்டு பார்க்கலாம். சிறுகிழங்கு குழம்பு வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். சுட சுட சோறு, சிறுகிழங்கு சாம்பார் சாப்பிட்டு பார்க்கலாங்க. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. சூடாக இருக்குது. சூப்பராக இருக்குங்க. சூப்பராக இருக்குங்க. அட்டகாசமாட்டு. சிறுகிழங்கு கிடச்சின்னா அந்த மாதிரி வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். சாம்பார் வச்சு பாருங்கள். அட்டகாசமாக இருக்குது. டேஸ்ட் வந்து நல்லா பருங்கிழங்காட்டு துண்டு துண்டு பருந்துண்டாட்டு கட் பண்ணி போட்டு வைங்க. ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. நம்ம உருளைக்கிழங்கு போட்டு சாம்பார் வச்சா என்ன டேஸ்ட் இருக்குமோ அதே டேஸ்ட்டில் இருக்குங்க. அட்டகாசமாட்டு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.